வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். முத்து வீட்டு வாசலில் நின்று காரை தொடச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ விஜயாவும் ரோகிணியும் வெளியில் வராங்க. நம்ம போகிறதுக்கு இந்த மாதிரி டப்பா கார்லாம் புக் பண்ணிடாதமா, நமக்கு ஏதாவது நல்ல காராக புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. கேப் புக் பண்ணிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. மீனாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. அவள் சும்மா நடிக்கிறாமா, வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ரெண்டு பேருமே இப்போது ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறாங்க. ரோகிணி விஜயாட்ட, எப்படி ஆண்டி கடைக்காரர் சொன்ன ப்ரைஸை விட இவ்வளோ கம்மியாக வாங்கினீங்க, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீங்களா மட்டும் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லெவலில் வருவீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியுமா, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் ஒன்றுத்துக்கும் உதவாமல் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாமா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து பார்க்குறாங்க விஜயா. அங்கே பார்த்தா எதுவுமே சமைக்காமல் காலியாக இருக்குது. இந்த மீனா என்ன பண்ணுறா அப்படின்னு கோவமா மீனாவோட ரூமுக்கு போகிறாங்க விஜயா. இந்த நேரத்தில் எதுக்கு படுத்துட்டு இருக்கிற, எதுவும் சமைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடம்புக்கு முடியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நல்லா தானே இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. டயர்டாக இருக்கத்த அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் காட்டில் போய் மரத்தை வெட்டி முடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. இன்னும் அரை மணி நேரத்தில் சமையல் ரெடியாக இருக்கணும், ரோகிணி வேற பசியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமை விட்டு வெளியில் வந்ததும் ரோகிணி சொல்கிறாங்க, நான் வேணா சமைக்கிறேன் ஆண்டி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எதுக்கு இந்த வீட்டில் தண்டத்துக்கு இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அவளுக்குலாம் நீ பாவப்படாதம்மா, உன் ரேஞ்சுக்கெலாம் அவ கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அவங்க வெறும் பூ கட்டுற குடும்பமா, ஆனால் உங்கப்பா மலேசியாவில் பெரிய பணக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உன்னோட ரேஞ்சுக்கெல்லாம் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு என்னமா அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சமைக்க போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த மீனாவுக்கு குளிர் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளே சமைச்சுப்பாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. மீனாவுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு முடிச்சிடுறாங்க. மறுபடியும் ரூமில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. விஜயா இப்போது மீனாவோட ரூமுக்கு வராங்க. என்ன சமைக்காமல் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சமையல்லாம் முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சமையல் முடிச்சுட்டா வந்து எங்கிட்ட சொல்ல மாட்டேயா, நீ முடிச்சுட்டு எங்களுக்கு என்ன ஜோசியமா பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ரோகிணி விஜயாட்ட, மீனாவையும் சாப்பிட கூப்பிடலாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. காப்பியவே அவள் சொம்புல தான் குடிப்பா, இப்போ அவளை சாப்பிட விட்டோம்னா நமக்கு சாப்பாடு பத்தாம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மனோஜ், ரோகிணி, விஜயா 3 பேருமே இப்போது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முத்து இப்போது வீட்டுக்கு வராரு. மீனா எங்க அப்படின்னு கேட்குறாரு விஜயாட்ட. விஜயா ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்துட்டு இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லாட்டினா நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரூம்குள்ளே போய் மீனாவை பார்க்குறாரு. மீனா ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற, உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு. அப்படியா நீ அப்படின்னு கேட்குறாரு முத்து. மீனா பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ காலையிலேருந்து எதுவும் நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாரு முத்து. இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, உன்னை யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்களா, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்து. முத்து இப்போது ரூம்ல இருந்து வெளியில் வந்து எல்லாருமே திட்டுறாரு. உங்கள் வயிறு மட்டும் நிறைஞ்சா போதுமா, ஒருத்தி அங்கே டயர்டாக இருக்கிறாளே, சாப்பிட்டாலாம் வச்சாலான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது டேப்லெட்டை போட சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். காலையிலேருந்து அங்கே ஒருத்தி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறா, நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மனோஜோட தட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. விஜயாவுக்கு கோபம் வந்துடுது. இந்த கோபப்படுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இந்த சாப்பாடுலாம் யார் சமைச்சது அப்படின்னு கேட்குறாரு முத்து. மீனா தானே சமைச்சா, அவள் சமைச்சதை உட்காந்து வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அவளுக்கு போய் ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை இல்லை அப்படின்னு திட்டுறாரு. ரோகிணிட்டையும், நீயும் ஒரு பொண்ணு தானே, அவள் எப்படி இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாரு. மீனாவுமே இப்போ ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. நீ எதுக்கு மீனா வெளியில் வந்த, நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு கஷாயம் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரோகிணி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்குமா பயப்படணும், இது என்னோட வீடுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கசாயம் எப்படி போடணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா மீனாவுக்கு இப்போ கசாயம் போட்டு கொண்டு வராரு. இதை குடி மீனா, அதில் நிறையா போட்டிருக்கேன், எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. மீனா அதை குடிச்ச உடனே வாமிட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்குறாரு முத்து. காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்லங்க, வெறும் வயிறாக இருக்குது, அதனால தான் வாமிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியே உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வராரு. நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு முத்து ஊட்டி விடுறாரு. நான் குடிச்சிட்டு வந்தேன்னா எங்கள் அப்பா இப்படி தான் ஊட்டி விடுவார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. கஷாயம் இப்போ குடிக்கிறியா, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. எதுக்கும் மாத்திரை போட்டுக்கோ, நான் வேணா அப்பாவை போய் எழுப்பி ஏதாவது மாத்திரை இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனா இப்போ எழுந்து முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.